குமிஞ்சி சாமி கும்பிடுற வாட்டத்தை பாத்தியா? டீ கொடுங்க. அந்த டீ வைக்கிற சிவப்பு சட்டுக்காரன் பேர் என்ன? உதயகுமார். உதயகுமாரா? உதயகுமார் இல்லையா? என்னடா பேரு? வர டீ கொடுக்குறா பால் நம்மகிட்ட வந்து பேச்சுக்கோ. ஏன்னா கொடுப்பா பால் டோர்லேயே ஊற்றுவாங்க அருமாந்திரத்தை. என்னவோ கடை நீ பால் குடிக்கிறியா? துருவா 2 மணி கொடுறா. ஒன்றும் கொடு வேணா வேறச்சுக்கு நிற்கிற கடை ஓத்தவள துளியா கொடுத்தா பையன் ஆசைப்படுறான். நான் கொடுக்குறது என்ன? நான் உன்னை முன்ன விட்டு பார்த்துக்கிறேன். என்ன விட்டு அவனை துருவனுக்கு கொடு. துருவனா வேற பல்லு ஆனா கரண்டி போடுவான்ப்பா. துருவா பால் தேங்காய் முடியாடுறான். சரி வாசாமி போலாம் வா. பல்லியா எப்படி சவுண்ட் குடிச்சிட்டு வந்துருவா. உன் பால் ஏற்கலும் பாலாட்டு இருக்குமா மாமி? அது சுத்தப்படாதுட்டான். வந்தோன்னா பொட்டியார அண்ணேங்கிற அவன் பேத்த கோதியாடு கண்ணாடி எம்ஜிஆர் போட்டு பெரிய மனுஷங்க புத்தி மல்லி கேட்பாங்க. நீயா பெரிய மனுஷன்? சில்ட்ரன் நைட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீயா பெரிய மனுஷன்? வைமலை முருகன் கோயில் ஒரு பிச்சை எடுக்கிற பாட்டியால என்ன பண்ண அந்த பாட்டியாலாம் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு தெரியும். அந்த பாட்டியால வாசல்ல பார்த்திருந்த பாட்டியால புடிச்சிட்டு அந்த பாட்டிய பஸ் ஏறி வேலை மேல 9 வயசு வைமலை தேர்தல அந்த பாட்டிய நேத்து பஸ் ஏறி வேலை பண்ண பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்க வந்துருச்சா? ஆமா இந்த ஆளு தொலைட்டு வந்து பொட்டிக்காரண்ணா இப்பேற்பட்ட ஒரு பொட்ட பிள்ளை ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு அழகான பொட்ட பிள்ளை நான் வெளியே வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சானு குஞ்சு கொடுக்கணும்னு யாருதான் போகட்டும். இந்த கோயில் பூஜாரிக்கு போசாமி கோயில் பூஜாரிக்கு அங்கனது கட்டி விட்டாங்க. செத்திரவாத பட்டு எங்க இருக்கிறாரு கூப்பிட கொஞ்சம் சேர்த்தனா போயிட்டு வந்துடுறேன். அந்த பூஜாரியாப்பா அந்த பிள்ளை போயிட்டு பூஜாரோட கொஞ்சம் மோசமான ஆளுதாயா பாத்துரு. காத்தால ஊம்பல ஆத்தூர்ல போய் வேம்பலகலாம். மோஞ்சா பாரு அப்படியே மூஞ்ச பாரு பௌரி பாரு மூக்க பாரு கண்ண பாரு வாய பாரு அப்படி எப்படி மூஞ்ச பாரு ஒரு ஆப்படியா என்னடி மோஞ்சா பாரு இறப்பானிங்கிற இறப்பானி தாயாளி என்னடி நீ ஒரு ஆம்பளை அரியர் மிளகாய சுரீர்னு வச்சாங்களா? அரியர் மிளகாய சுரீர்னு வச்சாங்களா? 5-6 மரம் இவ கொலாயில போட்டுச்சான். அடியே ஆம்பளைய உனக்கு மட்டுமா போட தெரியும்? அதுக்கு அப்படியே சொன்னாங்களா வாசப்புள்ள பெருங்காயினாங்களா? வாசப்புள்ள பெருங்காயினாங்களா? வாய்ப்பாரம் வெங்காயினாங்களா? பொம்பளை இவளுக்கு மட்டும் தான் தெரியுமா? என்ன சிரிப்பாத்திருக்குதான் சீரிங்கி நல்லா கேள. சிரிப்பாத்திருக்குதான் சீரிங்கி சீரிக்கு தலைமைக்குதான் சீரிங்க. என்ன ஓடி ஓயா டோரேஜ் கோத்த கூதி சாப்பாட்டுக்கு வர மாட்டேன். அந்த வேலைக்கு ரெடியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். மஞ்ச வேட்டிக்கார வேட்டி நல்லா போட்டு மூடு. குஞ்சு பாரு இற பொறுக்கிட்டு கிடக்குது. உனக்கு மட்டும் தெரியும். சேவலம் வந்தா 750 ரூபாய்க்கு விற்குமா?
ஏகன் சேவலதான் இல்லையா பொட்டகோல் இல்ல சேவல் பாரு பாரு அப்படியே சேவல் பாரு இது இருக்குது எது அது வேண்டாம் நீ அதுக்கு அப்பயே சொன்னாங்களாம் பித்தார களி வெறிவுக்கு போனாலும் பித்தார களி வெறிவுக்கு போனாலும் கத்தால புள்ள அப்படியே கொத்தோட இருக்காமா எதுலாயா அதுலதான் அதால கேட்டேன் தெரியாது உனக்கு ஏண்டி நீ யாராவது ஒரு ஆம்பளையா ஏண்டி ஒரு பெண்கள் வந்தா உனக்கெல்லாம் ரசிக்க தெரியாது நல்லா நசுகுனா ஏண்டா வயிற்று சோத்த திங்கிற பிய திங்கிறா கேளு அப்படி ஏண்டா ஒரு அழகா பொம்பளை வந்திருக்குது வெட்டிங்க பாரு இதே மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஒரு அழகான பிள்ளை வந்திருக்குது சரி நீயும் வந்துட்ட சரி இந்த பிள்ளை பார்த்தா ஒரு பாடல் பாட மாட்டேன் நீ தான் சும்மா தானே இருக்கிறா அப்படியா சோத்தன்ட்ட ஏன்னா காத்து மேல பாட்டு பாடுறேன் காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல குட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா அம்மா குப்பை மேடுமா பட்டுகளி பிரியாணி நைட்டானா வரியாணி என்ன வரல ஒருத்த கூட எந்திரிச்சு வரல இப்ப பொம்பளை வந்தா நைட்டான வரையாடுன்னு கேக்குறது போன உரிச்சு உப்பு தண்ணி விடுவாங்க வார்த்தவள ஏன்னா கரெக்டான பாட்டு பாடுறான் சிமிடி போகுதுன்றா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் என்ன செல்லம்பட்டி மூக்குத்தி அப்படியா சரி என்ன சொல்றீங்க மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் நோம்பு வைப்பான் என்று எதிர்பார்க்கிறான் ஓ அப்படி இல்லையா அந்த காலத்திலே கண்ணதாசன் இப்ப பாட்டு எழுதிட்டாரு ஆமா எழுதிட்டு செத்துட்டாரு எப்படி தெரியுமா பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி போகாத இடமான உனக்கு செருப்படி மத்தால் தடி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அம்பேத்துக்கு ரத்த கொதிப்பு என்ன கொதிக்கு என்ன கொதிக்கு எனக்கெல்லாம் என்ன கொதிப்பு இல்லையா நீ எல்லாம் மனுஷனா மனுஷன் தாண்டி பொம்பளைக்கிட்டாங்க ரோட்டோரமா இருப்பாங்களா அவங்ககிட்ட நீ இல்லையா சரி விட நான் ஒரு நாளைக்கு அந்த வேலைக்கு போக மாட்டேன் சரி விட அப்படியாக இருந்தாலும் 1 2 3 4 5 கணே 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 இந்த வர சேவல வைக்கிறதுக்கா கணோ கணே கேமரா ஆட் பண்ணி நிக்காத ஐயா சீலை இல்ல சீலை இருக்கிறவங்களே சீலை இல்லாத மாதிரி எடுக்குமாமா அப்படியா இருட்டூட போயிருமா அம்மா இந்த சீராய் இருக்கும் மாபெரு புண்ணிய சபைக்கு இது வாழ என்னடி என்ன கேட்டுக்காதான் போய் என்ன ஜாட காட்டிட்டு இருக்கிற நானும் காலையில 6 மணிக்கு வரேன் இந்த மாலை ஆய்வதற்கும் அப்பன்மார்களும் பெண் ஆய்வதற்கும் நமதுரிமை தாய்மார்களும் இன்னும் கலைமகள் நாடக சபாவின் சார்பாக கலைமகள் நாடக சபாவின் சார்பாக அனைவருக்குமே முத்தாடு முழுக்கன் வணக்கத்தை தெரிவிப்போம். அம்மா அப்படியாக இருந்த போதிலும் அடியே இந்த சீரான் இருக்கும் சபையிலே என்ன நாடகம் அரங்கேற்றம் செய்தார். என்ன நாடகம் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? முன்னாடி வந்து வாங்கி தின்னி இல்ல சோறு மட்டும் 7 தட்டு தின்னி இல்ல தட்டு வாங்கி வச்சுக்கிறேன். ஐயோ அந்த திங்கிலியே அப்படி திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மன் பிறப்பு சூரன் வதம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட நாடகத்தை சீரும் சிறப்போடு அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்னும் நமக்காக அருமை தாயாக பெற்ற இன்னும் பேர் சொல்லுமா சரி பள்ளிவேல் அவர்களும் மனோஜ் அவர்கள் மோனிசாவா இன்னும் மோனிசா அவர்கள் இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறீங்களா? இல்லைன்னா ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். காசு கொடுத்தோம் மாத்த முடியாது. பேர்ல மறந்து போயிடும்ல, நாங்க என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டாங்கல்ல சொல்லிட்டாங்கல்ல. மரியாதை கெட்டு போயிடுச்சாக்கல. காசு எது கொடுத்துருக்க? ஏன் எனக்கு கொடுக்குற?
கொடுப்பாங்க உனக்கு காலையில போகும்போது 10 ரூபா கொடுப்பான், வாங்கிக்கோ. கொடுப்பாங்களா? சப்பு சப்புனா இது அனைவருமே. ஆனா பேர் என்ன சொல்லாம போயிட்டாரு அவரு. அவர் பேர் தேவையில்லைன்றார். தேவையில்லையா? இது மறுமை என்னன்னு பெயரே வேண்டாம் என்று சொல்லி அவர் சுற்றி நமக்காக வாரி வருகின்றார். அவரது குடும்பமானது எந்த பக்கமா தங்குமமாக நோயற்ற வாழ்வு குறிவிட்ட செல்வத்தை ஆண்டவன் அள்ளி கொடுத்து என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலமாக இந்த எல்லாம் பல இறைவனுடைய அருள் பெற்று சுகசேமத்தோடு வாழ்ந்து வர வேண்டுமாண்டவன். அம்மாடி, அவர் குடும்பமானது அப்படி ஓங்கி வளர வேண்டும் என்றாலும் உனக்கு யார் மருந்து கொடுத்தது? உனக்கு பிரஷர் இருக்கும்ல? பிரஷர் இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எக்ஸ் இருக்கு. நாசமா போன அப்படியாக இருந்தாலும் இப்பேற்பட்ட நாடகத்திலே நான் யாரு, எனக்கு பேர் என்ன? எப்பயில இருந்து எங்கத்தியம் சேவல விக்கு போயிரும், ஜாக்கிரதையா இரு. தாதிமார்களா என்னங்க அம்மம்மா அடி நான் யாரு பெயர் என்ன? பொறுமை பொறுமைடே வேணாம் விபரீதம்டா கொலை கூட்டு கை விடுற நம்ம எந்திரிச்சு அவ்வளவுதான் என்ன அநியாயம் கோயில் முன்னாடி வந்து என்ன படுத்துது பாரு மோகத்துல முடிக்காத நீ என் மோகத்துல முடிச்சுன்னா நான் செத்தா போயிருவேன் சரி இன்னைக்கு என்ன நாட வச்சுக்கிறாங்க பாரு என்ன காலியா 4 திசை காளி சரி நாம என்ன சொன்னோம் நாம சொன்ன நாடகம் வேற என்ன நாடகம் நாங்க திசை காளி அம்மன் பிறப்பண்ணோம் நீ என்னதுக்கு 4 திசை காளிங்கிற 4 ஒண்ணுதான் சொல்லுங்க இன்னொரு மட்டும் தூங்க
இவன் ஒரு வெட்ட வெட்டுற பாருங்க. ஏய் எரப்பாடி வீட்டுல பாரு சவுண்ட் அதிகமா வீட்டுல கறங்கி ஆயோ குழந்தைய தூங்க வைக்கிறீங்க. குழந்தைய தூங்க வைக்கிறீங்க, பேயா தூங்க வைக்கிறீங்க, எதுக்கு இந்த அடிபடி தூங்க வைக்கிறீங்க? உங்க ரவத்துக்கு தூக்குதாங்களா? சத்தமே பண்ணுது. மொத்தமா வருது இப்ப. அடியே எனது பெயர் என்ன தெரியுமா? அடியே வாழ பருவமுள்ள தோலை கீழே போல மச்ச வெளி அறைக்கு உச்சமில்லாதுருவி அன்னை நடைநடந்த பின்னை சடை குலுங்க. எனது பெயர் தான் தேவ இந்திராணி. அப்படி உங்கள் பெயர் தேவேந்திராணியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு மகளா பிறந்தீங்க? அப்படியா? உங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன? அடியே நீ எதுல பிறந்த? நீ எல்லாம் வயிற்றுக்கு எடுத்துக்கிற. நான் நீ தின்னதானே அப்பி யாரு? பணியாரம் 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 நீங்க 5 பணியாரம் வையப் மலையில 20 ரூபா. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வாகனம் போய்கொண்டு எங்களோட வாகனம் போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியா? ஆமா அம்மா இப்ப தெளிவா கேக்குறியே. உன்னை எல்லாம் கேட்க சொன்னதா யாரு? நீ வயிற்றுக்கு தான் என்ன தின்னுட்டு இப்படி தெளிவா கேக்குற? நானெல்லாம் எப்பவுமே அப்படிதானயா கிளியரா இருந்துக்குவேன். தொல்லை இல்லாத வேலை எது நமக்கு? அப்படியா? அடியே ஓ 10 மாதம் 300 நாள் 3000 தசி விழாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தவள் யாருன்னு கேட்கிறாள். யாரு யாரு? நான் ஒரு தாய் தந்தையின் அங்கத்திலே பிறந்தவளா? எப்படி பிறந்தீங்க? அம்மா ஓ நீ எல்லாம் ஒரு தாய் தந்தையின் அங்கத்திலே பிறந்தவன். ஆமா. நீ எல்லாம் ஒரு துஷ்ட பிண்டம். ஆமாங்க. நீ துஷ்ட தண்டம். சரி அம்மா நான் ஒருபோதும் ஒரு தாய் தந்தையின் அங்கத்திலே பிறந்தவள் நான் கிடையாது. ஓ தாயாரோட அங்கத்துல பிறகுல கிடையாதடி. எதுல பிறந்த? அம்மா ஓ தேவாதி தேவர்களும் அசுராதி திசைகளும் ஒன்று கூடி தேவாதி தேவதைகளும் அதிதாதி அதுகளெல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி அடிபாய்க்கு ஓடி போயிருவேன். டே மொன்ன கூதி ஏதாவது பேசி விட்டா வாயில் வராத வார்த்தையில வந்து போயிடும். ஜாக்கிரதையா இருக்கும். கதவுல இவள முத வேதத்தை பழகி விட்டு அன்னைக்கே அந்த மொன்ன கூதி பொம்பளை மோசமான பொம்பளை. ஆமா ஏதாவது கேட்டுக்கிட்டு பால் குடிச்சிட்டு போறான். அப்படி தேவமுதம் கடையும் பொழுது மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து திருப்பார் கடலில் ஒரு பாண்டமாக உற்பத்தி செய்து ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை அணி கயிறாக திரித்து தேவருடமும் அசுரனும் நின்று தேவமுதம் கிடைறாங்க. ஆமாடி. அப்படி தேவமுதம் கிடையும் பொழுது எண்ணற்ற பெண்கள் எல்லாம் அதுல பிறந்து வருகிறோம். அப்படி எண்ணற்ற பெண்கள் எல்லாம் பிறந்து வரும் பொழுது இந்த தேவ இந்திராணி இந்த தேவத்தின் வழியாக பிறந்து வந்து வழியாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அப்படி தேவத்தின் வழியாக பிறந்து வந்த காரணத்தினால் எனக்கு பெயரோ தேவ இந்திராணி என்று பெயர் சூட்டினார். அப்படி நீங்கள் தேவேந்திராணியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடந்ததா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆடா அப்படியா? ஆமாங்க. அதையும் கேட்க சொல்லிட்டாங்களா? ஆமாங்க. ஐயோ ஓட்டி
வண்டோதி ஏய் அம்மா வேற அடியே அம்மாடி என் வாதிட்ட மனவாளன் யாருன்னு தெரியுமா? யார் சாமி இந்த பையனான்னு பாரு. யாரு? சின்ன பையன்டா டேய். சின்ன பையன் தான் குஞ்சு பேசாகும். ஏய் அவன் எனக்கு பையனாட்டல்ல. நீ நினைச்சுக்கிட்ட அவன் தமகால் தேது போட்டு முடிக்கிற மாதிரி திமிரி நிக்குதான். என்னது குஞ்சு? அம்மா என மம்மி மிதித்து அரித்ததை பார்த்து என திருமணம் செய்தவர் யாருன்னு யார் சாமி? அம்மா தெய்வ லோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனோ என்ற கணவரடி. இது போறவரா கங்கணத்தை வர கட்டிக்கிட்டாங்க, இல்லைன்னா ஒத்திரையும் கொடுப்பாங்க. வாசாமி போலாம். எங்க? அங்க. எதுக்கு? வீட்டுக்கு குச்சி கிளம்பு கொடுக்கறதுக்கா? தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து அம்மாடி திருமணம் செய்து எனக்கு பல ஆண்டு காலமாக பிறகு எனக்கு 3 குழந்தைகள் உள்ளதடி. பல வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் வந்துருக்குது. யார் யாரு? அம்மா தெய்வ யானை மந்திரமாலா சித்திரசேனன் என்று சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கையிலேயே ஆனந்த சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினமாகப்பட்டது உங்கள் கணவராகப்பட்ட உங்களை அதி சீக்கிரமாக அழைத்து வர சொல்லி உத்தரவுங்க. உத்தரவின் பிரகாரம் வந்துக்கிறேங்க. அட எரப்பானே சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? சோறு தாங்க பொருளாடுங்க. ஆமா வந்தன்னு சொல்ல மாட்டேன். வந்ததே சொல்லிடலாம், நீ வண்டி எடுத்து போயிருப்பியா? ஏன்டி நான் வந்ததையுமே என் புடிச்ச பார்க்காத ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஆமாங்க புரிச்சலாத நல்லா பொண்டாட்டி இல்லாத ஒரு நிமிஷம் நான் சோறு திங்காம இருப்பனோ இருக்க மாட்டேனோ ஒரு நாள் புருஷ இல்லாம இருக்க மாட்டேன்டி அம்மா. ஆமா சாமி ஆமாங்க புருஷ இல்லாத நம்ம இப்படி சாமி இருக்கிறது ஏன்டி இருக்க முடியுமா? அதனால பலாபோட பண்டத்துக்கு பழம் தவிர எல்லாம் திங்கி போகுது. பட்டாணி கல்ல கொடுத்தா திங்குமா மட்டுக்குன்னு எந்த பண்றதுக்கு ஏன்டி? அதனால நீ வந்தோடனே சொல்லி இந்த என் புருஷனை போய் நான் பார்த்திருப்பேன், ஆனது சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளவு நேரம் கழிச்சு வந்து நீ சொல்றியே என் புருஷன் எங்க இருப்பாரோ எங்க போயிருப்பாரோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லடி அம்மா. புருஷன் மாதிரி கேட்டுக்க போறாரு. அவரா என் புருஷன்? ஆமாங்க. ஏய் ஒருபோதும் அவர் வேற. சரி சரி ஆன போல பொண்டாட்டி இருந்தாலும் போன போல வேணுமே. நான் எது கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் இருக்கிறேன். நானே இவளுக்கு ஜாயின் பண்ணி விடலாம்ன்றது நீ அதுக்கு மேல நான் எத்தனை புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்? உன் புருஷனை கூட்டிட்டு போய் நான் வச்சுட்டு சோறா போட முடியும்? இருக்கிற புருஷனுக்கு சோறு நீ எல்லாம் சோறெல்லாம் போட வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் அதான் போனால் போகட்டும். இருந்தாலும் என் கணவரையும் பார்க்க வேண்டும் அல்லவா? புறப்படாய போலப்பா காமாட்டுக்குள்ள
மன்னா இந்திராணி மல்லிகை மொல்லிகை கூங்கு மாந்தாரம் விஜய் வாசகி மட்டுமே மணி குழந்தை சொல்லக்கூடிய அனைத்து வாசுராதி மகளை பறித்து வந்து உங்கள் தேவியாகப்பட்ட தேவ என்று ஆடி நமஸ்கரித்தேன் சுவாமி. இந்திராணி என்னுடைய பாதத்தில் படுந்தபடியாலே இந்த கடல் சூழ்ந்த நெடிய பூ உலகத்தில் நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும்? இந்திராணி நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் சுவாமி? இந்த மன்னருடைய பாதத்தை படுந்தபடியாலே இந்த கடல் சூழ்ந்த நெடி பிரபஞ்சத்தில் பூவும் பொட்டோடு சீரும் சிறப்போடுமாக 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி இந்த தேவேந்திர மன்னனுக்கு ஏற்ற மனைவியாக நீ பூவும் பொட்டோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. கண்ணே அப்படி பூவும் பொட்டோடு வாழ்ந்திருந்தாலும் அந்த புறத்திலே தேவி 1000 தாதி பேன்களை விட்டு எதற்காக அழைத்ததொரு காரணம் யாது காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தேவி சுவாமி மாதம் ஒரு முறை இந்த தேவாதி தேவர்கள் 3 தேவாதி தேவர்களும் கென்னர் கந்தர்வர் அஸ்ததிக்கு பாலர்கள் சுரல் 33 கோடி தேவாதி தேவர்களும் ஒன்று சூழ இந்த தேவர் சபையிலே தேவர் சபை கூடுவது வழக்கம். தேவர் சபை கூடுவது வழக்கம் உண்மைதான். அப்பேற்பட்ட இந்த திருநாளிலே நீ இந்த தேவர் சபைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பாய். உண்மைதான். ஜாபை கூட்டுறோம்னு சொல்றீங்க, வாச கூட்டுற மாதிரி ஊடு கூட்டுற மாதிரி எது வேணுங்க சொல்லுங்க. கூட்டுறதாங்க பூரா மாதிரி கோயில் சுத்தி கூட்டிட்டு போங்க. நான் கூட்டுறதுன்னு சொன்னாலும் கூடுறதுன்னு சொன்னேன். ஏதோ ஒன்று பண்ணுங்க. தேவர் சபை கூடுவது தேவர் சபை கூடும் வழக்கம். ஓ நன்மை தேவை கண்டறியணும். அது ஏற்பாடு பேச்சுங்க வரமாட்டேங்க. அதனாலே இந்த தேவர் சபைக்கு தேவாதி தேவர்கள் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் வருவதற்குள்ளாக அந்த தேவர் சபைக்கு உண்டான ஏற்பாடுகளை நீ செய்து கொண்டிருப்பாய். நான் என்ன செய்வேன்? வரக்கூடிய தேவாதி தேவர்களை எல்லாம் வருக வருக என வரவேற்பது என்னுடைய கடமையாகும். அதனாலே இந்த தேவர் சபைக்கு இன்னும் யார் யார் வருகிறார்கள் என்று நாம் சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். அப்படியா? பாப்போங்களா? ஆனால் கேளுங்க தேவர்களே, அதாவது தேவேந்திரனாகப்பட்ட தேவ சபை அமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகும் பொழுது இப்பொழுது பிரம்மதேவனாகப்பட்ட வருவதும் காண்க.